நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேர்த்துக்கு சொந்த வீடு வாங்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. இந்த வீடியோவில் நம்ம அந்த கனவை நிறைவேற்றுற மாதிரியான ஒரு அழகான வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பற்றி சொல்லணும்னா 3 சென்ட் நிலம், அதில் 1100 சதுரடியில் ஒரு அழகான வீட்டை, வசதியான பார்க்கிங் ஏரியா, ஸ்பேசிஸான லிவிங் ஏரியா, எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரியான டைனிங் கம் கிச்சன், மாஸ்டர் பெட்ரூம், நார்மல் பெட்ரூம், 2 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், இது போக அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூம்லாம் கொடுத்து பயங்கர வசதியாக கட்டியிருக்காங்க. இது போக வீட்டோட எலிவேஷன்ல கிளிட்டரிங் எஃபெக்ட்ல பண்ணியிருக்கக்கூடிய அழகான டெக்ஸ்சர் ஒர்க்கும், வீட்டோட லிவிங் ஏரியால சிவில் ஒர்க்லயே பண்ணியிருக்கக்கூடிய சூப்பரான ஃபால் சீலிங் ஒர்க்கும் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியாவும் இருக்கு. இன்னைக்கு இந்த அழகான வீட்டை நம்ம சுத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடு கிழக்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோரை வச்சு கட்டப்பட்டிருக்கு. வீட்டை 22 அடி அகலமாகவும் 58 அடி நீளமாகவும் உள்ள 3 சென்ட் நிலத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே 1100 சதுரடியில வசதியான 2 BHK வீடா கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ரொம்பவே யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி நிறைய வேலைப்பாடுகளை செஞ்சிருக்காங்க. அதுலயும் கிளிட்டரிங் எஃபெக்ட்ல பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ஒர்க் பார்க்கறதுக்கு செம்மையா இருக்கு. என்ட்ரன்ஸ்ல ஹெவியான ஒரு மெட்டல் கேட் CNC கட் மெட்டல் பிளேட்ஸோட கொடுத்திருக்காங்க. இந்த அழகான கேட் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பார்க்கறது 11:30க்கு 21:30 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான பார்க்கிங் ஏரியா. கவர்டு டைப்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பார்க்கிங் ஏரியாவோட சீலிங்க்கு ஃபுல்லாமே நிறைய ஸ்பாட்லைட்டை பொருத்திருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ற மாதிரி வாலுக்கு கிளாஸியான செராமிக் டைல்ஸை கொடுத்திருக்காங்க. பார்க்கிங் ஏரியாலேயே ஜனமொழியில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லும் வாட்டர் சம்பும் அமைஞ்சிருக்குங்க. இங்க நம்ம பாக்குறது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட மெயின் டோரை பிரெஞ்ச் டோர் டைப்ல ரெடி பண்ணிருக்காங்க. முழுக்க தேக்கு மரத்திலே செஞ்சு சைட்ல வர சேஃப்டி கிரிலுக்கும் சூப்பர்பான டிசைனர் கிளாஸா மாட்டிருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வரும்போது முதல்ல நம்ம பாக்குறது 16க்கு 17 அளவோட அமைஞ்சிருக்கக்கூடிய வசதியான லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்க்கு சிவில் ஒர்க்லயே கலர்ஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கை ரெடி பண்ணி நிறைய ஸ்பாட்லைட்டை கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே யூனிக்கா இருக்கு. ஃப்ளோரிங்க்கு இங்கே நம்ம பார்க்குற மாதிரியே வீடு ஃபுல்லாமே ஹை கிளாஸ் என வெட்டிஃபுட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல பெரிய ஜன்னல் இருக்குங்க. லிவிங் ஏரியாவோட ஒன் சைட் வாலுக்கு யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்ட் பண்ணி அதுல பபிள் டிசைன்ல ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்கை செஞ்சிருக்காங்க. இதுல கலர்ஃபுல்லான லைட்டிங் கொடுத்து டிவி ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஸ்பேஸையும் அமைச்சிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்திலேயே கார்னர்ல கிழக்கு பார்த்த மாதிரி நீட்டான டிசைன்ல ஒரு பூஜா கேபினெட்டும் இருக்கு. லிவிங் ஸ்பேஸோட கிழக்கு பக்கம் அடுத்து நம்ம பார்க்கறது 8க்கு 16 அளவோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் ஒட்டுக்கா கொடுத்திருக்காங்க. டைனிங் கம் கிச்சன்லயும் லைட்டிங் அண்ட் வென்டிலேஷனுக்காக பெரிய ஜன்னல் அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குற கிச்சன் ஸ்பேஸ் ஃபுல்லாமே வாலுக்கு கிளாஸியான பிக்சர் டைப் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இதே கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ற மாதிரி எல் ஷேப்ல கவுண்டர் டாப்பை கிரானைட்ல அமைச்சிருக்காங்க. சிங்கை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பொருத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கிச்சன்ல கடப்பாக்கள் யூஸ் பண்ண வால் ஷெல்ஃப் இருக்குங்க. இது போக பெரிய RCC லாஃப்ட்டை டைனிங்ல இருந்து ஆரம்பிச்சு கிச்சன் வரைக்குமே கொடுத்திருக்காங்க. இது லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமோட டோர். இந்த வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட டோர். பெட்ரூமோட டோருக்கு சூப்பர்பான ரெடிமேட் ஃபர்ஸ்ட் டைப் உட்டன் டோரை மாட்டியிருக்காங்க. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 10க்கு 16 அளவோட ஒரு மாஸ்டர் பெட்ரூமா அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லையும் கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல பெரிய ஜன்னல் அமைச்சிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பெட்ரூமோட ஒன் சைட் வால்ல பெரிய RCC லாஃப்ட்டும் அனதர் சைட் வால்ல கடப்பாக்கள் யூஸ் பண்ணி ரெடி பண்ண வால் ஷெல்ஃபும் இருக்கு. அந்த வால்ல யூனிக்கான கலர் காம்பினேஷன்ல பெயிண்டிங் ஒர்க்கையும் செஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமையும் அமைச்சிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கெல்லாமே PVCல அழகான டோரை மாட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம் 4க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு தேவையான சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையும் பிராண்டட் சானிட்டரி வேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல மாட்டியிருக்காங்க. வீட்டோட 2வது பெட்ரூமும் லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கமே அமைஞ்சிருக்கு. இங்கே நம்ம பார்க்குற வீட்டோட 2வது பெட்ரூம் 10க்கு 8 அளவில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே இந்த பெட்ரூம்லையும் வென்டிலேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸ், ஸ்டோரேஜ்க்கான ப்ரொவிஷன்ஸ்னு எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம இருக்கக்கூடிய பெட்ரூம்லையும் 4க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைலில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமுக்கும் அழகான கலர் காம்பினேஷனில் பாத்ரூமோட ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் செஞ்சிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 3 டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்கு. பெட்ரூம்குள்ள பார்த்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ஸ் எல்லாம் போக வீட்டோட டெரஸ் போறக்காக கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ்க்கு கீழே ஒரு அவுட் சைட் டாய்லெட் கம் பாத்ரூமையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட அளவு 5க்கு 6. இதை இந்தியன் ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த அழகான வீடு முழுக்க செங்கல்லையே காலம் போஸ்டலா கொடுத்து ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு கோயம்புத்தூர்ல துடியலூருக்கு பக்கத்துல மணிகரம்பாளையங்கிற லொகேஷன்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 53 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கே கால் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்த்த இந்த அழகான வீடு மாதிரியே ஒரு சூப்பரான வீட்டோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.